என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ். ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் விட வேற என்ன படிப்பு இருக்கு சொல்லுங்க பாப்போம். இல்ல இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? எதையோ ஒட்டு கேட்கற மாதிரி தெரியுதே. எங்க அண்ணனை ஒரு அட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். சத்தம் போடாம. என்னது அட்வொட் ஆட்டுவா? இங்க பாப்போம் யாரும் சொல்றான். நீ முடிஞ்சா தண்டனையை பெற்று கொடு. நீ யாருக்கு நீங்க சொல்றீங்க? இது ஐபிஎஸ் வந்து ஒரு ஆஃப்டர் ஆல் உனக்குன்னா நீங்க என்ன சார் படிச்சிருக்கீங்க? திரு சீமான் அவர்கள் என்ன படித்திருக்காருன்னு தயவு செய்து இந்த பொது வழியில சொல்லுங்க. நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க? இவரா? ஏல அவர் அட்வொகேட்ல அட்வாட் இல்ல அட்வாட் டுட்வாட். எடே என்னவோ ஒரு கேட்டுடே, அது முக்கியம் இல்ல. இப்போ அவன் பேசுறத கேட்டுட்டு அதுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். இப்படித்தான் வருண் ஐபிஎஸ் ஒருக்கா இன்டர்வியூ கொடுத்தாப்புல. அதுக்கு எங்க அண்ணன் சரியான பதிலடி கொடுத்து பொழந்து விட்டுட்டாப்புல. பொழந்து சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன், நீ கிளம்பு, என்னைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத, சரியா? போ. சார் இந்திய அளவுல 3வது இடத்துல வந்தது, அதை விட நீங்க உயர்ந்த படி படிச்சிருந்தீங்க, தயவு செய்து சொல்லுங்க. என்னடா என்ன கவனிக்க விட மாட்டேங்க, சொல்லு. அவர் சரியா தானே கேள்வியை கேட்காரு. ஒரு ஐபிஎஸ் படிச்சவரை இப்படி எல்லாம் தரைக்குறைவான வார்த்தைகள்ல பேசலாமா? அவர் இந்தியாவிலேயே 3வது ரேங்க்ல பாஸ் பண்ண ஒரு அதிகாரி. அவரோட பதவிக்கு படிப்புக்குன்னு ஒரு மட்டு மரியாதை இருக்கா இல்லையா? ஓஹோ, அவரு கேக்குற மாதிரி உங்க அண்ணன் என்ன படிச்சிருக்காருன்னு நீயாவது சொல்லு, நானும் கேட்டுட்டு போறேன். இன்னும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம நான் போ சொன்னேன்னா இல்லையாடே? எதுக்கு என்ன போட்டு உசுர எடுத்துட்டு இருக்க? என்னால நீ ஊனுவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கடாக்கா? ஐபிஎஸ் எல்லாம் வருதா? அதெல்லாம் எங்க அண்ணன் காலு கட்ட மயிருக்கு ஈடா வருமாலே? எங்க அண்ணனுங்க காலு கட்ட மயிருக்கு ஈடா வருமா? எங்க அண்ணன் கூட எல்லாரும் படுப்புல சோடி போட்டு பார்க்க முடியாது. தம்பு கிளம்பு பார்த்து வரட்டும். எங்க அப்பா ஐபிஎஸ் ஆஃப்டர் ஆல் ஆகிற அளவுக்கு உங்க அண்ணன் அப்படி என்னத்தை தாண்டா படிச்சு கிழிச்சிட்டாரு? எல்லாத்தையும் சொல்றேன், கேட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா பேசாம போயிடணும். அதுக்கப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு என்னத்தையாவது சொல்லிட்டு நின்ன செவுளுக்கு இவ்வளெல்லாம் கிழிச்சு விடுவேன், கிழிச்சு பாத்துக்க. சரி சொல்லி தொலை. இல்ல சின்ன பிள்ளையில எல்லாரும் பேய் கீழ்னு பயப்படுவாங்க. எங்க அண்ணன் சுடுகாட்டுலதான் போய் படுக்கவே செய்வாரு. அங்க விளக்கறியும் அங்கதான் போய் படுப்பாரு. அப்ப அவருக்கு அச்சமே கிடையாதுல்ல. ஐபிஎஸ்ல படுக்கிறதும் சுடுகாட்டுல படுக்கிறதும் ஒன்னாலே ஐபிஎஸ்னா மெத்த கம்பெனி தானப்பா. எங்க அண்ணன் சுடுகாட்டிலேயே படுத்தவரடா. அப்ப எங்க அண்ணனுக்கு எவ்வளவு வீரம் அதிகமா இருக்கணும். ஐபிஎஸ்ல படுத்த உங்க வருணுக்கு இவ்வளவு இது இருக்குன்னா சுடுகாட்டுல படுத்த எங்க அண்ணனுக்கு எவ்வளவு வீரம் இருக்கும். நான் தமிழர் கிண்டிக்கு இருக்கா? வந்தவள மாந்தையா பெத்தவள பேத்தையா கூறுகட்ட கூமுட்ட பயல. நான் உங்க அண்ணன் எங்க படுத்து கிடந்தாருன்னு கேட்கல, என்ன படிச்சாருன்னு கேட்டேன். மரமண்டையா பரங்கி மண்டையா? இல்ல ஐபிஎஸ்ங்கிறது படிப்புடா. கஷ்டப்பட்டு படிச்சு வாங்க வேண்டிய பட்டம். அதுக்கு கஷ்டப்பட்டு படிக்கணும். படிப்பை பத்தி கேட்டா படுக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கான் புளியங்கா மண்டைய. இல்ல என்னெல்லாம் சொல்லுத? அப்ப ஐபிஎஸ்ங்கிறது டியூரோஃபிளெக்ஸ் மாதிரி மெத்த கம்பெனி இல்லையா? இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேனே. படுக்கிறதுல போட்டி வச்சா உங்க அண்ணனை அடிச்சுக்க முடியாதுன்னு உலகத்துக்கே தெரியும்டா. அவன் சுடுகாட்டுல மட்டும் இல்ல, சென்னைக்கு வந்தப்ப தெருவா சுத்தி போட்டு குடிச்சு போட்டு கல்றையில தான் படுத்தே தூங்குவானா. அத உங்க அண்ணனே சொல்லியிருக்கான். அதுவும் சாதாரணமா இல்ல, நடிகைகள் கல்ற மேலதான் தண்ணிய போட்டுட்டு தூங்குவானா. அப்படி தூங்குனாதான் அந்த நடிகைகளை கட்டி பிடிச்சிட்டு தூங்குன மாதிரி இருக்குமா. இத நான் சொல்லல, அத உங்க அண்ணனோட பழைய நண்பனே ஒவ்வொரு பேட்டியிலையும் சொல்லிட்டு இருக்காரு. ஏண்டா காஜி வரி பிடிச்ச பைத்தியக்காரன் குடிச்சிட்டு கல்லறையில படுக்கிறதும் சுடுகாட்டுல படுக்கிறதும் ஐபிஎஸ் படிப்போம் ஒன்னா? இதுல காலேஜுக்கு போகிற நேரம் ஒழுங்கா படிக்காம கள்ளு குடிச்சிட்டு தான் காலேஜுக்கே நொட்டு வாரான். ஒழுங்கா படிக்காம ஓசி குடிச்சுக்கிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு பார்க்கு பீச்சு தேட்டர்னு சுத்தினவன இந்தியாவிலேயே 3வது ரேங்க்ல ஐபிஎஸ் ஆன ஒரு அதிகாரியை பார்த்து ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ்ன்னு சொல்றாருன்னா உங்க அண்ணன் என்ன படிச்சிருக்காருன்னு அந்த சர்டிபிகேட்டை தான் எடுத்து வெளியே போட சொல்லேன்டா. அடிச்சு விடாமனா சப்பி பாத்துக்க நொட்டுவேன். எப்படி எல்லாம் பேசாடே. இன்னும் 10 நிமிஷம் தான் உனக்கு டைம். இந்த ஏரியா விட்டு காலி பண்ணிருக்கணும். மண்டையில இருக்கிற அந்த கப்ளிங் முடிய பிச்சு கொதறி எரிஞ்சிருவேன். அப்புறம் கமெண்ட்ல வந்து கழிவு ஊத்துவோம் பாத்துக்க. இதுக்குன்னே ஒரு 60 பேர் கொண்ட தனி படம் வச்சிருக்கோம். அப்புறம் ஒரு ரூபாய் என்கிட்ட தப்பிக்க முடியாது பாத்துக்க.
சொல்றத சொல்லி போட்டேன். தனிப்படையா போட்டு போல